முக்கியத்துவம்னு சொன்னா, நீங்க பென்னு பேப்பர் வச்சிருக்கிற கம்பல்சரி எல்லாருமே பென்னு புக்கு நீங்க வச்சுக்கோங்க. நீங்க சொல்லாதீங்க தலையில நிறைய கம்ப்யூட்டர் மாதிரி எல்லாம் ஸ்டோர் ஆகும், இப்படி போகணும்னா இப்படி போயிடும். அதனால தயவுசெய்து சொல்றேன், எல்லாருமே ஒரு பென்னு ஒரு பேப்பர் எடுத்து வச்சு ஆவியானுடைய சத்தியத்தின் வார்த்தைகளை நீங்க நம்ம கேட்கணும். அதன்படி நம்ம என்ன பண்ணணும், கீழ்படிய ஆரம்பிக்கணும். இதுல என்ன முக்கியத்துவம்னாக்கா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து கானானுக்கு பிரயாணம் பண்றாங்க. சரியா? இஸ்ரவேல் எகிப்துல அடிமையா இருக்கு. இஸ்ரவேல் தன்னுடைய அடையாளத்தை இழந்து போயிட்டு இருக்கு. இஸ்ரவேல் வந்து ஒரு பரிசுத்த தேவனுடைய சந்ததி என்றதையே என்ன பண்ணிட்டு இருக்குது, மறந்து போயிட்டு இருக்குது. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, தம்முடைய ஜனங்களை சந்தித்து இந்த எகிப்து தேசத்துல இருந்து இவங்களை எங்க கொண்டு போக விருப்பப்படுறாரு, கானானுக்கு கொண்டு போக விருப்பப்படுறாரு. அப்போ ஏன் இந்த எகிப்து தேசத்துல இருந்து கானானுக்கு கொண்டு போக விரும்புறாரு? இந்த சம்பவங்கள் ஏன் பழைய உடன்படிக்கையில எழுதப்பட்டிருக்கு? இதையே நம்ம இந்த காலத்துக்கு பார்க்கணும்னு சொன்னா, இந்த காலத்துல நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எகிப்து என்ற தேசத்திற்குள்ள இருக்கோம். ஆண்டவர் நம்மள இந்த பிரயாணத்துல இருந்து, இந்த உலக மக்கள்ல இருந்து, உலக வாழ்க்கையில இருந்து நம்மளை பிரிச்சு பரம கானானாகிய சீயோனுக்கு நம்மள அழைச்சிட்டு போறாரு. இதுதான் இதனுடைய தலைப்பே. இதுதான் எகிப்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்க கானான் தேசத்துக்கு, உலகத்துல இருந்து என்ன தேவன் பரலோகத்துக்கு கொண்டு போகிறார். சரிங்களா? அப்போ இந்த அதிகாரத்துல அதிகாரமா பார்க்கலாம். ஒரு அதிகாரமா பார்க்கலாம். ஒரு அதிகாரமா பார்த்தா கூட எத்தனை நாட்கள் ஆகும்னே நமக்கு சொல்ல முடியாது. இந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை குறிச்சு பேசும்போது சொல்லிட்டு, இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துல இருந்து எகிப்து தேசத்துக்கு போகும்போது எத்தனை பேர்னா 66 பேர். யாக்கோபோட சேர்த்து 66 பேர். அதுக்கு முன்னாடியே யோசேப்பு அங்க போயிட்டு இருந்தனால யோசேப்பினுடைய மனைவி, யோசேப்பினுடைய 2 பிள்ளைகள் சேர்த்து எத்தனை பேர் ஆச்சு? 70 பேர். இப்போ கானான் தேசத்துல இருந்து எகிப்துக்கு போனவர்கள் எவ்வளவு பேரு? 70 பேர். இப்ப 70 பேர் எப்படி இருக்காங்கன்னு சொன்னா, அந்த தேசம் முழுவதும் பெருகி அந்த தேசம் முழுவதும் பரம்பி இருக்கிறாங்க. சரியா? இப்ப வந்துட்டு அந்த ஜனங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது எவ்வளவு வருஷம்னாக்கா, உன்னுடைய ஜனங்கள், உன்னுடைய சந்ததி 400 வருஷம் எகிப்து தேசத்துல அடிமையா இருக்கும். அத 4ஆம் தலைமுறையில நான் என்ன பண்ணுவேன், வெளியே கொண்டு வருவேன். இப்ப எவ்வளவு வருஷம் கடந்துடுச்சுனாக்கா, 400 வருஷம் கடக்குல. ஆண்டவர் சொல்லுங்க 400 வருஷம், அதை காட்டிலும் 430 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப எகிப்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது எவ்வளவு வருஷம் இருந்துச்சு? 430 வருஷம். அப்போ 430 வருஷம் எகிப்து தேசத்துல தேவனுடைய பிள்ளைகள் அடிமையா இருக்காங்க. இப்ப அந்த அடிமைத்தனத்துல இருந்து அவர்களை கொண்டு வர யார் விரும்புறாருனாக்கா, தேவன் விருப்பப்பட்டார். இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, எப்போ தேவன் காரியத்தை செய்யணும்னு விரும்பும் போது உடனே சாத்தான் செயல்பட ஆரம்பிச்சுங்க. கரெக்டா? நீங்க கூட உங்க லைஃப்ல நீங்களே தீர்மானம் பண்ணி பாருங்களேன், இந்த வருஷத்துல இன்னும் 2-3 மாசத்துல, இன்னும் 2 மாசத்துல இன்னொரு வருஷம் என்ன பண்ண போகுது. அந்த புதிய வருஷம் துவங்குறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நைட் சர்வீஸ்ல நம்ம எல்லாம் ஒப்பு பண்ணுறேன், இனிமே நான் நல்லா ஜோம் பண்ணுவேன், 2 hour ஜோம் பண்ணுவேன், இதை செய்வேன், உங்களுக்காக அதை செய்வேன். என்னைக்கு? டிசம்பர் 31 நைட்டு இந்த தீர்மானம். 1ஆம் தேதி வந்து டைட் வந்துடும். 1 நாள் 2 நாள் ஓடும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடும், கொஞ்சம் அப்புறம் திரும்ப எந்த வருஷத்துக்கு காத்து நிற்கும். இருங்க ஆண்டவரே, டிசம்பர் வரட்டாண்டவரே, ஒரு பொருத்தனை எடுத்துடலாம். இதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள என்ன வந்துடுச்சு, ஆண்டவர் பிரிச்சு எடுக்கணும்னு நினைக்கும் போது சாத்தான் கரெக்டா செயல்பட ஆரம்பிக்கிறான். இப்ப அங்க ஒரு பிளான் என்ன வருதுன்னு சொன்னா, யோசேப்பு யாருன்னு தெரியாத ஒரு ராஜா எழுப்பிட்டார். யோசேப்பே யாருன்னு தெரியல. எகிப்து தேசத்துல எவ்வளவு பெரிய உன்னத ஸ்தானத்துல இருந்த யோசேப் யாருன்னு யாருக்கு தெரியல, ராஜாக்கு தெரியல. இப்போ ராஜா என்ன பார்த்துட்டா, இஸ்ரவேல் ஜனங்கள் நம்மளை விட நிறைய பேர் பெருகிட்டு இருக்காங்க, ஒருவேளை
இவங்க பெருகி நாளைக்கு வேற தேசம் நம்ம மேல யுத்தத்துக்கு வந்துடுச்சுன்னா இவங்க அவங்க கூட சேர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி இந்த ராஜா என்ன பிளான் பண்றான், இவங்க நம்மளை விட்டு போவே கூடாது, அதனால இவங்களை என்ன பண்ணணும்னாக்கா கடினமா உழைக்க வைக்க ஆரம்பிக்கணும். 1, 2, 3 வசனங்கள்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எது மட்டும் இருக்குன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்துட்டு பழைய சந்ததி எல்லாம் போய் ஆண்டவர் கொண்டு வந்த யோசேப்பு வழியா வந்த எல்லா சந்ததியும் மறிச்சு போயிடுச்சு. இப்ப எல்லாம் புதுசா இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. அப்ப நீங்க படிங்க வசனம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் வேண்டாம் 6வது வசனம் படிங்க. யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறை ஆனவர் எல்லாரும் மரணம் அடைந்தார்கள். யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடு கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் இப்ப என்ன பிளான் பண்றார் ராஜான்னு சொன்னாக்கா எவ்வளவு கிளீனா பிளான் பண்றாரு பாருங்க. அவர் பிளான் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்க நம்மளை விட்டு போக கூடாது, இஸ்ரவேல் ஜனங்க காலத்துக்கும் நம்மளுக்கு அடிமையா இருக்கணும். ஏன்னா இஸ்ரவேல்ல எகிப்து தேசத்துல பார்க்கிற அவ்வளவு பெரிய பெருமிடு, அவ்வளவு பெரிய கட்டடங்க எல்லாமே யார் கட்டுன்னு சொன்னாக்கா இஸ்ரவேல் ஜனங்க தான் கட்டுது. சரிங்களா? இப்ப இவங்களுக்கு என்ன பயம் வந்துடுச்சு, இவங்க நம்மளை விட்டு போயிட்டா நம்மளுக்கு யார் வேலை செய்வாங்க? அப்போ எகிப்தியர்கள் இஸ்ரவேல் ஜனரை எப்படி நினைச்சு நடத்துனாங்க? வேலைக்காரர்கள், அடிமை. இன்னைக்கு உலகத்துக்கு நம்ம ஒரு பாவத்துல அடிமைப்பட்டுட்டா நம்ம உலகத்துக்கு அடிமை, பாவத்திற்கு அடிமை. ஆண்டவர் நம்மள பாவத்திலயோ அடிமைத்தனத்திலயோ இருக்க விரும்பல, அவர் நம்ம அந்த அடிமைத்தனத்துல இருந்து வெளியே கொண்டு வர ஆண்டவர் விரும்புறாரு. அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த அதிகாரத்துல எதை நீங்க பாக்கலாம்னாக்கா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமா ராஜா எப்படி செயல்பட்டாரு, அந்த ராஜாவுடைய பிளான் என்ன, அந்த அந்த 1வது அதிகாரத்துக்குள்ள நீங்க எந்த பிளான்ல இருக்கிறீங்க, நீங்க யாரா இருக்கிறீங்க, அப்போ உலகத்துல நீங்க யாருன்றதையும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த அதிகாரத்துல ஒரு காரியமும் விளக்கி பார்க்கணும். எல்லாத்தையும் அப்படியே என்ன பண்றது, ஒன்னா படிச்சுட்டு போயிடுறது இல்லை. இப்ப இதுல ராஜா வந்துட்டு உலகத்தின் அதிபதி, அவனுடைய விருப்பம் ஏன்னா உங்களை அடிமைப்படுத்தி காலத்துக்கும் இந்த இடத்துல என்ன பண்ணிடுறான் தெரியுங்களா, ஜனங்களுக்கு டைமே பத்தல, நேரமே போதாத அளவுக்கு வேலை 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 24 மணிக்கு என்ன ஆயிடுச்சு வேலை. இப்ப இந்த வேலை மத்தியில இவங்க தேவனை நினைக்க முடியுமா? அது கீழே வசனங்களை வாசிச்சு 2 வசனம் தள்ளி வாசிங்க. ஒரு யுத்தம் உண்டானால் ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இவங்களை ஒடுக்க ஆரம்பிக்கிறான். எப்படி ஒடுக்குறான்னு சொன்னா, ராஜா என்ன பிளான் கொண்டு வந்தானாக்கா, இவங்களை எப்படியாவது ஒடுக்கிடணும், இவங்க வந்துட்டு மனம் நொந்து போயிடணும், வாழ்க்கையே வேண்டாம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனைங்களும் வருதா வரலையா, வர சூழ்நிலையில நீங்க என்ன சொல்லி, என்ன இந்த வாழ்க்கை இவ்வளவு நெருக்கடியா இருக்கு, இவ்வளவு கஷ்டமா இருக்கு, ஒண்ணு போனா ஒண்ணு பின்னாடி ஒண்ணு தேடி 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 வரட்டான்ற, நான் வாழ்றத காட்டிலோ என்ன பண்றதுனாலும் சாவறதுனால என்ன பண்ணலாம், ஏன்னு சொன்னா ஒரு வாழ்க்கை மேல ஒரு கசப்பை உண்டாக்கிடும். ஒரு கசப்பு என்ன ஆயிடுதுனாக்கா மரணத்தை உண்டாக்கிடுது. அப்போ இந்த ஜனங்களை என்ன பண்ணிட்டானாக்கா, அவன் ஒரு கடினமா நடத்துறா பாருங்க. அவங்க வேலை செஞ்சு 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 அவங்களுக்கு நேரமே இல்லை. அவன் எப்படி ஒடுக்குறானாக்கா, இவங்க சும்மா இருந்தா தானே எதுனா பேசுவாங்க, எதுனா பண்ணுவாங்க, இவங்களை எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அவ்வளோ டைட் இவன் பண்ணா. இது யாருடைய பிளானு? ராஜாவுடைய பிளானு. ஆனா எல்லா பிளானையும் மாத்தி எழுதத்தக்க வல்லவர் நம்ம ஆராதனை. அவர் பிளானே வித்தியாசம். இவன் அவங்க குறுகி போனோன்னு ஒடுக்குறான், அவரு என்ன பண்றாரு, நீ யார குறுக சரியோ அவனை நான் விஸ்தாரமாக்க போறேன், யார நீ வேண்டான்னு தள்ளுறியோ அவனை நான் என்ன பண்ண போறேன், விஸ்தாரமாக்க போறேன். இப்போ
இஸ்ரேல் ஜனங்கள் என்ன ஆயிட்டாங்களா, ஃபர்ஸ்ட் அவன் என்ன பிளான் பண்ணா, இவங்கள ஒடுக்கணும், இவங்களுக்கு அதிகமா நேரம் வேலையை கொடுத்து இவங்க டயர்ட் ஆயிடணும் வேலையில. ஆனாலும் இவங்க என்ன ஆகல, ஆண்டவர் அவங்க குறுகி போக விடல. இவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா, இவன் டைட் பண்ணுந்த காட்டிலும் டபுள் மடங்கு பெருகிட்டாங்க. இப்ப பெருகுதுன்னா என்ன ஆயிடுச்சு, ராஜாக்கு என்ன உண்டாயிடுச்சு, நீங்களே சொல்லுங்க கரெக்டா. இப்பதானே அவங்க படிச்சாங்களே எவ்வளவு அழகா, என்ன உண்டாச்சு, எரிச்சல் உண்டாச்சான். உங்களுக்கு வியாதி மேல வியாதி, பலவீனத்தின் மேல பலவீனம், சோர்வின் மேல சோர்வு, கஷ்டத்தின் மேல கஷ்டம், அவமானத்தின் மேல அவமானம், நிந்தனை மேல நிந்தனை போட்டுட்டே இருந்தாக்கா நீங்க சோர்ந்து போய் உக்காந்துட்டீங்கன்னா அவன் சந்தோஷப்பட்டுருவான். கரெக்டா? நீங்க சோர்ந்து போய் உக்காந்துட்டீங்கன்னா சந்தோஷம். ஆனா இந்த எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம ஒண்ணு நினைக்கணும், எல்லா சூழ்நிலையிலயும் நம்ம ஒண்ணு என்ன நினைக்கணும்னு சொன்னாக்கா, எல்லா சூழ்நிலையிலயும் ஆண்டவரை நீங்க துதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவன் என்ன, நீங்க என்னன்னா இவ்வளோ லைனா ஒண்ணு மேல ஒண்ணு போட்டுட்டே இருக்கோம், இவங்க என்ன ஆகல, குறுகல, இவங்க இன்னும் விஸ்தாரமா. இப்ப யாருக்கு எரிச்சல் உண்டாயிடுச்சு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு உண்டாயிடுச்சா, பார்வோனுக்கு உண்டாச்சா, பார்வோனுக்கு உண்டாயிடுச்சு. என்னடா இவங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்படுத்துறோம், இவங்க கஷ்டம் ஆகல, இவங்க என்ன ஆயின்னு இருக்காங்க, விஸ்தாரம் ஆயின்னு இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பிளான்ல யார் தோத்துட்டா, ராஜா தோத்துட்டா. ஏன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அவன் குறுக்க நினைக்கிறா, இப்ப இவங்க என்ன ஆயிட்டாங்க, பெருகிட்டாங்க, ஜனம் நிறைய பெருகி அந்த எகிப்து தேசமே பெருகிடுச்சு. இப்போ நீங்க நினைங்க, உலகத்துல ஆண்டவர் நம்மள தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் பேர் தான். ஆனா நம்ம கொஞ்சம் பேராவே இருக்கணும், நல்ல நம்ம விஸ்தாரமாகணும்னு ஆண்டவர் விரும்புறாரு, நம்ம பெருகணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. நம்மள சோர்வுக்குள்ள கொண்டு வந்து போடுறது சாத்தானுடைய வேலை. இந்த சோர்வுல இருந்து ஜெயித்து வெளிவரும்படி பெலன் கொடுக்கறது ஆவியானவருடைய வேலை. அப்ப நான் யாரை சார்ந்து வாழணும்னு சொன்னாக்கா, ஒரு நாளும் ஆவியானவருடைய பலத்துக்காக ஏங்கணும். ஆவியானவரை, உங்களுடைய பெலன் இல்லாம நான் ஒண்ணுமே செய்ய முடியாது, உங்க கிருபை இல்லாம நான் ஒண்ணுமே செய்ய முடியாது, உங்க தயவு இல்லாம நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப இந்த எகிப்து தேசத்துல இருக்கிற ஜனங்களுக்கு என்ன உண்டாயிடுச்சு, விஸ்தாரம் ஆயிட்டாங்க. இப்ப ராஜா நெக்ஸ்ட் பிளான் போடுறாரு, எப்படி ஆச்சு இவங்களை நான் என்ன பண்ணோம், குறுக பண்ணணும்னு சொல்லி. நெக்ஸ்ட் வந்த பிளான் என்ன சொல்லுங்க, நெக்ஸ்ட் வந்த பிளான் என்ன சொல்லுங்க. அங்க பிறக்கிற எல்லாம் என்ன பண்ணணும், கொண்டு போடணும். வந்துச்சா, நெக்ஸ்ட் பிளான் படிங்க. இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். அதுவுமன்றி எகிப்தின் ராஜா சிப்ரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேயருடைய மருத்துவச்சிகளோட கூட பேசி, நீங்கள் எபிரேயர் ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள். இப்போ நல்லா கவனிங்க, அவங்க லைஃபே அவங்களுக்கு வேண்டான்னு சொல்ற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு கசப்பை உண்டாக்கியாச்சு. இந்த லைஃபே வேண்டாம், என்ன இவ்வளோ எல்லா வேலையும் செய்ய வைக்கிறாங்க, வீட்டு வேலை செய்ய வைக்கிறாங்க, வயல் வேலை செய்ய வைக்கிறாங்க, செங்கல் அறுக்க வைக்கிறாங்க, பில்டிங் கட்ட வைக்கிறாங்க, எல்லா வேலையும். நீங்களே யோசிச்சு பாருங்க, வீட்டுல கூட நீங்க எல்லா வேலையும் செஞ்சாலும் நீங்க செய்யற வேலைக்கான கனம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. கிடைக்குதா? கேட்டா ஒரே வார்த்தை என்ன சொல்லுவாங்க, நீ வீட்டுல சும்மா தானே, ஒரு நாள் இவங்களால லீவ் போட்டு நீங்க வீட்டுல இருங்க, நான் வெளியே போறேன். வீட்டுல ஒரு வேலை இருக்கிறது இல்லை, எவ்வளவு வேலை. காலையில எழுந்தது முதற்கொண்டு நைட் படுக்கிற வரைக்கும் நைட் ஷிஃப்ட் செய்யற ஆளே யாருன்னா நம்ம மட்டும் தான். நைட்டு 11 மணி வரைக்கும் கூட என்ன பண்றோம், நம்மகிட்ட ஹாலிடேவே, ஒருத்தருக்கு ஹாலிடேவே இல்லையா. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கை எப்படி ஓடிட்டு இருக்குன்னா, கசப்பும் வெறுப்பும், நம்முடைய ஜீவன் நமக்கு வெறுப்பாயிடுற அளவுக்கு வேலையை என்ன பண்றாங்க கொண்டு. ஆனா தேவனுக்கு அந்த இஸ்ரவேல் மேல ஒரு திட்டம் இருந்த தொட்டுட்டா, என்ன திட்டம்னா பார்வோன் போட்டாலோ அத்தனை திட்டங்களையும்
தேவன் அவமாக்கி கொண்டே வந்தார். இப்ப பார்த்தா இன்னும் இவங்க விஸ்தாரம் ஆயிட்டா இருக்காங்களேன்னு நெக்ஸ்ட் பிளான் என்ன கொண்டு வந்தானாக்கா, பிறக்க போகிற எல்லா ஆண் பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை அல்ல, எந்த பிள்ளைகளை கொல்லணும்? ஆண் பிள்ளைகளை கொல்லணும். ஏன்னு சொன்னா நெக்ஸ்ட் ரட்சிப்புக்கு அவங்களை கொண்டு வர ஒரு மோசே பிறக்க போறான்னு தெரிஞ்சு நெக்ஸ்ட் பிளான் என்ன ஆகுது? அங்க மருத்துவச்சிகளை கொண்டு வர. இப்ப இந்த 1வது அதிகாரத்துல நீங்க கிளீனா உங்க புக்ல போயிட்டு நீங்க எழுதி வச்சுக்கணும். இந்த 1வது அதிகாரத்துல நீங்க யாருன்னு சொன்னா அந்த 2 மருத்துவச்சிகள் தான் நீங்க. 1வது அதிகாரத்துல இருக்கிற மருத்துவச்சிகள் யாரு? நீங்க. சரியா? உலகத்துல இருக்கிற இந்த வேதத்துல இருக்கிற பார்வோன் யாருன்னா உலகத்தின் அதிபதி. நம்முடைய பிரயாணம் எங்க இருக்கு? எகிப்துல இருந்து கானானுக்குன்னா இந்த உலகத்துல இருந்து பரம கானானுக்கு என் பிரயாணம் இருக்கு. இப்போ இந்த 2 மருத்துவச்சிகளை எனக்கு தயார் பண்றாருன்னு சொன்னா, நீங்க போயிட்டு எல்லா எபிரேய ஸ்திரீகளுக்கும் பிரசவ காலம் வரும். பிரசவ காலத்துல ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையான்னு அவங்க உட்கார வச்சு பாத்துருவாங்க. இன்னைக்கு ஸ்கேனிங் இதை விட நம்ம ஆண்டவருடைய டெக்னாலஜி ரொம்ப பெருசு. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கே மனுஷன் இந்தாட்ட ஆடுறான். ஆனா என்ன மனுஷன் எதை கண்டுபிடிச்சாலும் ஆண்டவருடைய சிருஷ்டிப்புக்குள்ள அவனால போகவே முடியாது. இன்னைக்கு வரைக்கும் சயின்ஸ் சொல்லுது, வயிற்றுக்குள்ள தாயினுடைய கர்ப்பத்தின் வயிற்றுக்குள்ள குழந்தைக்கு கண் திறக்கிற நேரமும் அந்த பேக் போன் உருவாகுகிற நேரமும் எந்த சயின்ஸும் இன்னும் கண்டுபிடிக்கல. ஒன்னு எவ்வளவு அழகா அந்த பேக் போன் என்னைக்காச்சும் பார்த்துருக்கீங்களா? ஒன்னு அப்படியே ஸ்டெப்பு ஜோடிச்ச மாதிரி என்ன அழகா வச்சிருக்காரு. இந்த போன் இல்லைன்னா மனுஷன் இப்படி என்ன பண்ண முடியாது, நிக்க முடியாது. அப்போ ஒன்னொன்னுத்தையும் ஆண்டவர் அவங்க சொல்றாங்க எவ்வளோ டெக்னாலஜியை வச்சு அவங்க பார்த்தா கூட அந்த உருவாக்குகிற காரியத்தை என்ன பண்ணல, அவங்க கண்டுபிடிக்கவே இல்லையா. அப்போ கண்டுபிடிக்காம இவ்வளோ காரியங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாருனாக்கா நேர்த்தியா உருவாக்கி வச்சிருக்காரு. இப்போ அந்த மருத்துவச்சிகளுக்கு பார்வோனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னாக்கா, ஆண் பிள்ளையெல்லாம் நீ பார்த்து வயிற்றுல குழந்தை இருக்கும் போது குழந்தைகளை நீங்க என்ன பண்ணணும், வயிற்றுலயே என்ன பண்ணிடணும், கொண்டு போட்டுக்கணும்ன்ற. இப்ப கொண்டு போடுறதுக்கு மருத்துவச்சிகளுக்கு ஆர்டர் எங்கத்துல இருந்து வருது? ராஜா கிட்ட இருந்து வருது. அதுக்கு அவங்களுக்கு பேமெண்ட்டும் இருக்கு, ஆர்டரும் இருக்கு, பேமெண்ட்டும் இருக்கு. ஆனா அவங்க அந்த ஆர்டருக்கு பயப்படல, அவங்க அந்த உலகத்தின் ராஜாவுக்கு பயப்படல. அவங்க யாருக்கு பயப்பட்டாங்கன்னாக்கா, தேவன் இஸ்ரவேலுக்குள்ள இருக்கிற இஸ்ரவேலின் தேவன் பெரியவர்னு சொல்லி அவங்க பயப்பட்டாங்க. இன்னைக்கு மனுஷனுக்கு பயந்து சில காரியங்களை செய்யாம விடுறோம். மனுஷனுக்கு பயந்து நம்ம ஊழியர் செய்யறதுக்கு என்ன பண்றோம், பயப்படுறோம். ஐயோ இந்த இடத்துல போய் சுவிசேஷம் சொன்னா என்ன ஆயிடுமா, இந்த இடத்துல யாருக்குன்னா சொன்னா என்ன. இன்னைக்கு பயந்து 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 நடக்கிறோமே கண்டி, அன்னைக்கு அவ்வளோ பெரிய ஒரு கட்டளை பிறந்திருக்கு. தெரிஞ்சிச்சுன்னா ராஜா அவங்க 2 பேரையும் கொன்னுடுவான். கொல்றது அவங்க 2 பேரை மட்டும் அல்ல, முழு குடும்பத்தையே கொன்னுடுவான். வாசிங்க எஸ்தர். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்து ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார்கள். அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களிடத்துக்கு போகும் முன்னே அவர்கள் பிரசவமாகும்படி என்றார்கள். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் வளர்த்து போனார்கள். இப்போ மருத்துவச்சிகள் என்ன பண்ணாங்களா, என்ன பண்ணாங்களா, ஆண் பிள்ளைகளையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்களா, காப்பாற்றிட்டாங்க, உயிரோட வச்சுட்டாங்களா. ஆனா யாருக்கு பயப்படல, பார்வோன் ராஜாவுக்கு பயப்படல. ஒரு நிமிஷம். மருத்துவச்சிகள் என்ன பண்ணல, யாருக்கு பயப்படல, ராஜாக்கு பயப்படல. யாருக்கு பயப்படல, ராஜாக்கு பயப்படல. ராஜாவுக்கு பயப்படல. அவங்க யாருக்கு பயந்தாங்கன்னு சொன்னா தேவனுக்கு பயந்தாங்க. தேவன் அவர்களை பார்த்தாரா பார்க்கலையா? தேவன் அவர்களை பார்த்தாரா பார்க்கலையா? பார்த்தார்.
தேவன் பார்த்தாரா பார்க்கலையா? பார்த்தார். பார்த்த தொட்டுட்டா தேவன் என்ன பண்ணாரு, மருத்துவச்சிகளை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாங்க. பார்வோன் ஆசீர்வதிச்சிருந்தா அது இந்த பூமியில மட்டும்தான். ஆனா மருத்துவச்சிகளை தேவன் ஆசீர்வதித்ததுனால இன்னொரு குடும்பங்கள் தலைக்கும்படி செஞ்சாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த பூமியில நீங்க எவ்வளவு பெரிய கட்டளை இன்னைக்கு எல்லா இடத்துலயும் சொல்லப்படுது. மத மாற்றம் பண்ணக்கூடாது, ஏசப்பா பத்தி சொல்லக்கூடாது. அப்ப அமைதலா இல்லாம நம்ம சொல்லாம இருந்துடலாமா? சொல்லாம இருக்கிறோமே, பயப்படுறோமே, எங்கன்னா போறதுக்கு பயப்படுறோம். தைரியமா போங்க. யாரையோ ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல கூட தேடிட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்ப இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு வார்டு கிட்டே நின்று தேடுற மாதிரி 2 நிமிஷம் கண்ண மூடி அதுக்கு ஒரு பேஷண்ட்காக ஜோம் பண்றாங்க. வெளியில பார்க்கும் போது எவ்வளோ வாலிப பிள்ளைங்க தாறுமாறா கும்பலா நிக்கிறாங்க. அந்த இடத்துல தூரத்துல நின்று ஒரு 2 நிமிஷம் அவங்களுக்காக ஜோம் பண்ணிக்குவாங்க. நீங்க பண்ற ஒரு ஜபத்தையும் ஆவியானவர் கூர்ந்து கவனிச்சுட்டே இருப்பாங்க. பரலோகம் கவனிச்சுட்டே இருக்கமா. இன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு எகிப்துல அந்த பார்வோன் இடத்துல இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சு, எல்லா ஆண் பிள்ளைகளையும் சாகடிக்கணும். ஆனா மருத்துவச்சிகள் யாருக்கு பயப்படலன்னா ராஜாவுக்கு பயப்படல. அவங்க பயப்பட்டது யாருக்குன்னா தேவனுக்கு பயந்தாங்க. இப்போ தேவன் வந்துட்டு பயந்து அவங்க அந்த பிள்ளைகளை காப்பாற்றுறதுனாலதான் மோசே கூட காப்பாற்றப்பட்டார். கரெக்டா? இப்போ அந்த மருத்துவச்சிகளை தேவன் என்ன பண்ணிட்டாரு, ஆசீர்வதிச்சிட்டார். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியிலே போட்டவுடன் பெண் பிள்ளைகள் எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டார். புரிஞ்சுச்சுங்களா? இப்போ 1வது அதிகாரம் ஃபுல்லு. இதுல இன்னொரு காரியம் என்ன நடக்குதுன்னா, இப்ப மருத்துவச்சிகள் என்ன பண்ணிட்டாங்க, சாகடிக்காம இப்ப இவன் யார தயார் பண்றான், 2 பேரை தயார் பண்ணி இவங்களை கொல்றதுக்குன்ட்டு ஒரு பிளான பண்றான். இந்த ஒரு அதிகாரத்திலேயே எத்தனை பிளான் வந்துச்சு? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பிளான் வந்துச்சு இந்த ஒரு அதிகாரத்துல? 3 பிளான் வந்துச்சு. எதாவது முதல் பிளான் என்னது? சத்தமா சொல்லுங்க. அவங்கள குறிக்க வைக்கணும். வேலை வாங்குறாங்க. 2வது வேலை வயிற்றுல இருந்து பிறக்க போகிற ஆண் பிள்ளைகள் எல்லாம் சாவடிக்கணும். மருத்துவச்சிகளை பிளான் பண்றாங்க. 3வது ஆண் பிள்ளைகளும் என்ன ஆயிடுச்சு, பிறந்துடுச்சு. இப்போ பிறந்த பிள்ளைகளை இன்னொரு பிளான் என்ன கொண்டு வரான்னு சொன்னா, பிறந்த எல்லா ஆண் பிள்ளைகளையும் எங்க போட்டுட்டோம்னா நதியில கொண்டு போய். அவனுடைய பிளான் பாருங்க, எப்படி ஆச்சு இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கிறது தான் வேலை. இன்னைக்கு எப்படி அன்னைக்கு பார்ப்போனும் இன்னைக்கு ஒரு பார்வோன் கிடையாது நம்மளுக்கு. இன்னைக்கு லட்சக்கணக்கான பார்வோன்கள் அந்தந்த இடத்துல எழுப்பிட்டே தான் இருக்கிறாங்க. எப்படி ஆச்சு ஜனங்களை என்ன பண்ணிடணும், கிறிஸ்தவங்களை ஒடுக்கிடணும். இப்ப கூட ஒரு சபதம் எடுத்திருக்காங்க இல்லைங்களா, 2030 2031 தேசத்துல ஒரு கிறிஸ்தவங்களும் என்ன பண்ணக்கூடாதா, இருக்கக்கூடாதா. அப்போ அவர் ஆர்டர் எடுத்துன்னு வரும் போதே நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். நெக்ஸ்ட் இப்ப இருக்கிறத காட்டில டபுள் ஜனம் பெருக போகுது. தேவன் எப்போ ஒரு ஒடுக்கத்தை அனுமதிக்கிறார், ஒடுக்க வருதுன்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாது. நம்மள வீட்டுல உட்காந்து சொல்றோம், ஆண்டவரே என்ன ஆண்டவரே இவ்வளோ கிறிஸ்தவங்களை கொண்டுனே இருக்கிறாங்களா ஆண்டவரே, நீங்க பார்க்கவே இல்லையா. இங்க கொடுத்தா நெருக்க வந்துச்சு, தேவன் பதில் செஞ்சாரா இல்லையா? நம்ம இந்த உலகத்துல ஒரு காரியம் நடக்கும் போது டக்குன்னு எங்க போனோம்னா இந்த காரியம் எப்பயாச்சும் நடந்திருக்கான்னு வேதத்துக்கு போகணும். நம்ம என்ன பண்றதுல வேதத்துக்கு போறது இல்ல. வேதத்துல எப்பாச்சும் இந்த காரியம் சம்பவிச்சிருக்கா, இதுக்கு ஆண்டவர் எப்படி பதில் கொடுத்திருக்காரு, ஆண்டவர் எப்படி பதில் செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், கூர்ந்து கவனிச்சு பார்க்கணும். நம்ம என்ன பண்றது இல்ல, போயிட்டு கவனிக்க மாட்டேன்றோம். இங்க அதிகாரத்திலேயே ஒரு கட்டளை பிறக்குது. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைங்களுக்கு வேலை 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 வேலைன்னு வேலையிலேயே வச்சிருக்கானா வைக்கலையா? நீங்க ஐடி கம்பெனிங்கள எல்லாம் பாத்தீங்கன்னா வேலை வேலைன்னு ஓடுறாங்க. கரெக்டா? நைட் எல்லாம் வேலை, பகலெல்லாம் தூக்கம். நைட் எல்லாம் வேலை, பகலெல்லாம் தூக்கம். அப்ப எந்த நேரத்துல அவங்க ஏஞ்சி
ஜெபம் பண்ணுவாங்க? நீங்க வீட்ல இருக்கிறவங்களே யோசிச்சு பாருங்க. 24 மணி நேரம் உங்களுக்கு வேலை வேலை வேலை. ஜெபிக்கிற நேரம் என்ன ஆயிடுது? உங்களுக்கு கம்மி ஆயிடுது. இப்போ உங்களுக்கு வேலை செஞ்சு செஞ்சு டயர்ட்ல நீங்க வெறுப்ப கொண்டு வந்து எங்க காமிக்கிறீங்க? ஜபத்துலதான் காண்பிக்கிறீங்க. ஜபத்துல உட்கார்ந்துமே உங்களுக்கு என்ன ஆயிடுது? தூக்கம் வந்துடும். சொல்லுங்க. தூக்கம் வந்துடும் அப்படியே. ஏன் வேலை செய்யும் போது வரல? வேலையை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஜாப் பண்ணிடலாம்னு பண்றீங்களா? வேலைக்கு டைம் ஆயிடுச்சு. அப்போ வேலைக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை நம்ம எதுக்கு தரமாட்டேன்றோம்? ஜபத்துக்கு தரமாட்டேன்றோம், ஆண்டவருக்கு தரமாட்டேன்றோம். எவ்வளோ வேலையின் நெருக்கடி இருந்தாலும் ஒரு தீர்மானம் எடுத்துடலாம். நம்ம யாருமே அதிகாலையில 3 மணிக்கோ 4 மணிக்கோ வேலைக்கு போறோம். யாருன்னா 4 மணிக்கு ஆபீஸுக்கு போறவங்க, 5 மணிக்கு ஆபீஸுக்கு போறவங்க இல்ல, 5 மணிக்கு ஆபீஸுக்கு போறவங்க 1 மணிக்கு போறாங்க. இல்ல, நான் உங்களை ஸ்கிரீன்ல கேட்கல. நீங்க தான் சிம்புரால் பூவால் யாருன்னா நீங்க தான். உங்க வேலை என்னன்றது தான் இந்த 1வது அதிகாரத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இப்ப இந்த காரியத்துல இந்த 1வது அதிகாரத்திலேயே யார பார்த்தோம்னு சொன்னா, பார்வோன் ராஜாவை பார்த்தோம், அவனுடைய பிளான் என்னன்னு பார்த்தோம். தேவனை பார்த்தோம், தேவனுடைய திட்டம் என்னன்னு பார்த்தோம். இவன் ஒரு திட்டத்தை போடும் போதே ஆண்டவருக்கு அதுக்கு எதிர்மறையா ஒரு திட்டத்தை உருவாக்கிறார். ஆண்டவர் அமைதலா இருக்கும். சாத்தானே, அழிவுக்கு கொண்டு போகிற சாத்தானே இவ்ளோ மும்முரமா செயல்படுவான்னு சொன்னா, நம்மள பரலோகத்துல நித்தியத்துல நம்ம வாழும்படி கொண்டு போகிற பரலோக தேவன் எவ்வளவு நல்லா வேலை செய்வாரு. எவ்வளோ எக்ஸ்ட்ரா செய்வாரா, கம்மியா செய்வாரா? ஏன் நம்மளுக்கு அது புரியுது இல்ல? நம்ம சோர்ந்து போயிடும். நல்லா தெரியும் சாத்தானுக்கு. இந்த அனிதாக்கு பாருங்க, நல்லா படப்படப்படன்னு ஜோம் வந்து இல்ல, ஒரு வயிற்று வலியை கொடுங்க எப்படி உக்காந்துருச்சு அனிதா. என்னது உட்கார கூடாது? அப்பதான் சொன்னேன், வயிற்று வலி வந்தாலும் சரி, வயிறை உண்டாக்கினவர் உண்டாக்கினவர் தகப்பன், அதை கிளீனா உருவாக்கி செயல்படுத்துகிறவர். இந்த தாட்டு நம்மளுக்கு வந்துடுச்சுனாக்கா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? சோர்ந்து போக மாட்டோம். நம்ம சோர்ந்து போக செய்துதான் அவனுடைய வேலை. அவனால என்ன பண்ண முடியும்? மிஞ்சி போனா என்ன பண்ண முடியும்? பார்வோனால என்ன பண்ண முடிஞ்சிச்சு? ஃபர்ஸ்ட் ஒடுக்க பார்த்தா, அந்த ஒடுக்க அவனை என்ன பண்ணல. ஒரு தேவ பிள்ளைக்கு அவன் எவ்வளவு ஒடுக்கத்தை கொண்டு வந்தாலும் ஆண்டவர் அதை விஸ்தாரமா மாத்துவாங்க. ஆனா அதுக்குன்னு தேவ பிள்ளை மனம் போன போக்குல ஆண்டவர் எல்லாம் விஸ்தாரத்தை கொண்டு வந்துடும். மனம் போன போக்குல வாழ்ற தேவ பிள்ளைக்கு இல்ல. இன்னைக்கு கிறிஸ்தவங்கன்னு பேர் வச்சுக்கிட்டு மனம் போன போக்குல இருக்கிறவங்களுக்கு இல்ல. யாரெல்லாம் தேவ திட்டத்துல இருக்காங்களோ, யாரெல்லாம் தேவனிடத்துல நெருக்கமா இருக்காங்களோ, யாரெல்லாம் ஜப வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமா இருக்காங்களோ, இரவும் பகலும் தேவனுடைய சிந்தையில யார் வாழ்றாங்களோ அவங்களுக்கு ஒரு நெருக்கம்னா பரலோக அமைதலா இருக்காது, உடனே வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப உங்களுக்காக வேலை செய்ய பரலோக தகப்பன் ஆயத்தமா இருக்காரு. இப்ப அவன் முதல் பிளான் கொண்டு வந்தான், வேலை வேலை வேலை. ஆனா நீங்க நினைக்கணும், இந்த வேலைங்கெல்லாம் 6 மணிக்கு மேல தொடங்குதுன்னா நான் என் தேவனை 4 மணிக்கே நான் தொழுது கொள்ள ஆரம்பிச்சிடுறேன். காத்தால 3 மணிக்கு ஏஞ்சி நான் தொழுது கொள்றேன். 1 hour அதிகாலை ஜபத்தை போடுங்க. அந்த நேரத்தை யாராலையும் நமக்கு தந்து பறிக்க முடியும். அதுக்கு நெக்ஸ்ட் நீங்க செய்யற வேலை எல்லாம் பாருங்க, மனப்பூர்வமா சந்தோஷமா செஞ்சுட்டே இருப்பீங்க. ஏன்னு சொன்னா அதிகாலை யாருக்கு கொடுத்துட்டீங்க? தேவனுக்கு. ஆனா நீங்க அந்த நேரத்தை கொடுக்காம வேலை செஞ்சு பாருங்க, நீங்க செய்யற வேலை அன்னைக்குதான் டபுளா மாறும். கரெக்டா போட்டு எல்லாம் செஞ்சாலும் சாம்பார்ல ஒண்ணு உப்பு இருக்கும், இல்லைனாக்கா காரம் இருக்கும். அத்தை மிக்ஸ் பண்ணி திரும்ப கரெக்ட் நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்குள்ளாக 2 வேலை. ஆனா நீங்க 1 hour ஆண்டவருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்க வேலையை தொடங்கி பாருங்க, உங்க வேலை லகுவா இருக்கும். நீங்க வேலை செய்யும் போது ஆண்டவர் உங்களோடு கூட நடந்துட்டே இருப்பாங்க. அப்ப இந்த மருத்துவச்சிகளுடைய வேலை என்ன? 2வது அவன் பண்றான், எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொல்றதுக்கு நர்ஸுங்களை செட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு வேலையில நெருக்கடியில சரீரத்துல கொடுத்தோம், நீங்க அதுல ஜெயிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு உங்க உறவுல இருந்தே வெளியத்துல இருந்தெல்லாம் வரமாட்டாங்க. எபிரேய மருத்துவச்சிகள் சொல்லுது. இஸ்ரவேல் ஜனங்களும் யாரு? எபிரேயர் தான் இல்லையா? அப்ப மருத்துவச்சிகளை எங்கத்துல இருந்து கண்டுபிடிச்சான்? தேவ ஜனங்களிடத்துல இருந்தே தான் மருத்துவச்சிகளை கண்டுபிடிச்சா. அப்போ உங்களை துன்பப்படுத்துறதுக்கு வெளியத்துல இருந்து வரமாட்டாங்க, நமக்குள்ள இருந்தே வரும். ஒண்ணு சபையில இருந்து வரும், இல்லைன்னா குடும்பத்துல இருந்து வரும், இல்ல கணவன் வழி யார் வழியாச்சு வரும்.
பிரச்சனை. அப்ப கூட நீங்க சொல்லணும், எந்த பிரச்சனை வந்தாலும் என் தேவன் எல்லா பிளான்களையும் உடைத்தெறிய வல்லவராக இந்த நாட்டு தான் உங்களுக்கு வரணும். இப்ப மருத்துவச்சிகள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அந்த பிள்ளைகள் எல்லாம் காப்பாற்ற ஆரம்பிச்சாங்க. அப்ப இந்த பூமியில உங்களுடைய வேலை என்ன? இப்போ என்ன வேலை? சத்தமா சொல்லுங்க. என்ன வேலை? காப்பாற்றுகிற வேலை. யார் வேலை? எப்படி போய் காப்பாத்துவீங்க? ஒரு ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி போய் காத்து இருந்து காப்பாத்துவீங்க? காலையில ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆண்டவர் காரியத்தை செய்ய ஆரம்பிச்சு. நமக்கு தெரியாது, யாரோ தற்கொலை பண்ணிட்டு இருக்குவாங்க நைட்டு 2 மணியோ 3 மணியோ, டக்குன்னு உங்களுக்கு தூக்கம் போயிடும். ஏன்னா என் அனுபவத்துல சொல்றேன், 1:30 மணிக்கு ஒரு நாள் தூக்கம் போயிடுச்சு. 2:30 கூட தூக்கமே இல்லை எனக்கு. ஜோம் பண்றான்னு எதுக்காக எழுப்பி உட்கார வச்சுன்னு, எந்த காரியத்துக்கு உட்கார வச்சிங்களோ அந்த காரியத்தை நீங்க நிறைவாக்குங்கப்பா, நான் ஸ்தோத்திரம் சொல்றேன்ட்டு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் படுத்துடுவேன். விடிகாத்தாலே ஒரு ஃபோன் வருது, நைட் 1 மணிலேருந்து நான் தூங்கவே இல்லை, எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. 2 சகோதரிங்க ஃபோன் பண்ணாங்க. அப்ப யோசிங்க, அவங்களுடைய பாரத்தை எங்க கொண்டு வந்து போடுறாரு? நமக்கு போடுறாரு. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்களுடைய பாரம் உங்க பாரமா மாறணும். இன்னைக்கு மருத்துவச்சிகள் கொலை செஞ்சுட்டு போயிட்டு இருந்தா பார்வம் நிறைய ஆஸ்தி கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு கொடுக்காம இருக்க மாட்டோம். அவங்க தங்களுடைய ஜீவனை கூட என்னல இவங்க செய்யலன்னு சொல்லிட்டு பார்வோன் ராஜா தெரிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் அவங்கள கொலை பண்ணிடுவான் ராஜா. அந்த கொலைக்கும் அவங்க அஞ்சல, தங்களுடைய ஜீவனை கூட அவங்க பொருட்பதத்துல அவங்களுக்கு ராஜா கொடுக்குற வெகுமதியை விரும்பல. அவங்க எதை விரும்பினாங்கன்னாக்கா, தங்கள் எபிரேய தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்தாங்களாம். கர்த்தருக்கு பயந்து அவங்க கொலை பண்ணாததுனால ஆண்டவர் அவருடைய குடும்பங்களை தலைக்க செய்தாராம். குடும்பத்தை தலைக்க செய்யறதுன்னா என்ன தெரியுங்களா? பார்வன் கொடுத்திருந்தா வெறும் அந்த 2 ஸ்திரீகளுக்கு மாத்திரம் தான் ஆசீர்வாதம். குடும்பத்தை தலைக்க செய்யறதுன்னு சொன்னா, ஒரு செடியை நீங்க வச்சீங்கன்னா அது வளர்ந்துட்டே வரும்போது நிறைய ஒரே ஒரு செடி வச்சீங்கன்னா, இப்ப ஒரே ஒரு விதை தானே போடுறீங்க. ஒரு விதையில எவ்வளவு செடி வரும்? ஒரு செடி வரும். கரெக்டா? அந்த ஒரு விதைக்கு ஒரே இலை தானே வரணும். நிறைய இலை மட்டும் வருது, நிறைய என்ன வருது? பிரான்சஸ் வருது, நிறைய பிரான்சஸ் வருது. அப்ப அந்த செடி எதிர்க்கவே செடி இருக்கு பாருங்க. அந்த ஒரு செடியில எவ்வளோ அந்த கொம்புகள் இல்ல, கொம்புகள் விட்டு இருக்கு, கிளைங்க விட்டு இருக்கு, அதுல இலைங்க விட்டு இருக்கு, பூ பூக்குது. அப்போ ஒரு செடினாக்கா தலைக்க செய்யுதுன்னா, ஆண்டவர் அந்த மருத்துவச்சிகளை இன்னைக்கு வரைக்கும் அந்த மருத்துவச்சிகளுடைய தலைமுறை ஏதோ ஒரு இடத்துல வாழ்ந்துட்டே இருக்கும். அதுதான் ஆண்டவர் தலைக்க செய்யுது, சும்மா இல்ல. வசனம் கிளீனா சொல்லுது பாருங்க, தலைக்க செய்தார். அப்போ நீங்க இன்னைக்கு செய்யற ஒரு தேவனுடைய வேலையும் நாளைக்கு உங்க குடும்பங்களை ஆண்டவர் தலைக்க செய்வார். உங்க சந்ததிகளை தலைக்க செய்வார். பிள்ளைகளுடைய சந்ததிகளை ஆண்டவர் தலைக்க செய்வார். ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது, ஒரு சந்ததி என்னை தொழுது கொள்ளோ, அது தலைமுறைக்கும் தேவனுடைய சந்ததி எனப்படும். சங்கீதத்துல இருக்கு. ஒரு சந்ததினா நீங்க தேவனை தொழுறீங்க, நீங்க தேவனுக்காக பக்தி வைராக்கியமா வாழ்றீங்க, நீங்க தேவனுக்கு உகர்ந்து நடக்கிறீங்க. நீங்க நடக்கும் போது உங்களை மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது இல்ல, உங்க பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும், உங்க பேர பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும், யார் எங்க சிதறி இருந்தாலும், நான் தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய பாதத்துல அமர்ந்து இருந்தேனாக்கா, ஒரு காலகட்டத்துல ஆண்டவர் எப்படியாவது என் குடும்பத்தை கொண்டு வந்து இந்த சபைக்குள்ள சேர்த்து, இந்த ஒரு வாஞ்சை தான் நமக்குள்ள இருக்கணும். அப்போ இந்த அதிகாரத்துல பார்வோன் யாரு? உலகத்தின் அதிபதி. சரியா? இப்ப இந்த உலகத்துல இருந்து நீங்க எங்க பிரயாணம் போறீங்க? இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துல இருந்து பரலோக கானானுக்கு போகிற பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நீங்க உங்க புக்குங்கள்ல டேட் போட்டு இன்னைக்கு இந்த அதிகாரத்துல எழுதி நீங்க வீட்டுக்கு போய் இந்த செப்பரேட்டா எழுதணும். எழுதணும். நானும் இது ஹோம்ஒர்க்கு தான். நீங்க எழுதி 1ஆம் அதிகாரத்துல உங்களுடைய வேலை என்ன? ஒரு அதிகாரத்திலயும் கண்டுபிடிக்கணும். ஒரு அதிகாரத்திலயும் நீங்களும் இருப்பீங்க, நானும் இருப்பேன், தேவனும் இருப்பாரு, ராஜாவும் இருப்பாரு, ஜனங்களும் இருப்பாங்க. அவன் பண்ண நெக்ஸ்ட் பிளான் என்னன்னாக்கா, முழு ஜனங்களையே இஸ்ரவேல் தேசத்துல அந்த எகிப்து தேசத்துல என்ன பண்ணிட்டான்னா எழுப்பி விட்டுட்டாங்க. ஒன்னா பண்ணி பார்த்தா ஆவல. இப்ப யார எழுப்பி விட்டுட்டானா?
ஜனங்களை எழுப்பி விட்டுட்டானா. எப்படி ஜனங்களை எப்படி எழுப்ப முடியும்? இதனால ராஜ்யங்கள் தான் நமக்கு விரோதமா வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு, அதிகாரங்க வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. இப்ப அங்கங்க கும்பலா யாரை வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் போலீஸ்காரங்களும் அதிகாரிகளும் தான் வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. இன்னைக்கு எதுனா ஒரு தெருவுக்குள்ள போயிட்டாலே ஒரு 10 பேர் என்ன ஆயிடுறாங்க, கூடுறாங்களா கூடுறது இல்லையா, சேர்றாங்களா சேர்றதில்லையா. அப்ப ஜனங்களை எழுப்பி விட்டானா எழுப்பி விடலையா? இங்க எழுப்பி இருக்காரா எழுப்பி விடலையா? ஜனங்களை எழுப்பி விட்டாலோ நீதி செய்ய தேவனும் தேவன் மௌனமா இருக்க மாட்டார். அப்ப இன்னைக்கு நம்மளுக்கு ராஜ்யங்கள் விரோதமா வரலாம், அதிகாரிகள் விரோதமா வரலாம், ஜனங்கள் விரோதமா வரலாம், நம்ம சொந்த குடும்பங்களே விரோதமா வரலாம். யார் வந்தாலும் ஒண்ணு சொல்லுங்க, அப்ப நீங்க என்னோடு இருக்கிற வரைக்கும் இந்த பூமியின் பிரயாணத்திலிருந்து நான் அந்த பரலோக காணானுக்கு வருகிற வரைக்கும் என்ன ஒவ்வொரு நாளும் நடத்துங்கப்பான்னு. உங்களுடைய வேலை இதுல எப்படி அந்த மருத்துவச்சிகள் அதிகாரங்களுக்கு பயப்படல, ராஜாவுக்கு பயப்படல, ஜனங்களுக்கு பயப்படல. அவங்க யாருக்கு பயந்தாங்கன்னா பரலோக தேவனுக்கு பயந்தாங்க. அவங்க பரலோக தேவனுக்கு பயந்த தொட்டுதான் அந்த அவங்கள ராஜா கொண்டு போட்டானா? ராஜா கொன்னானா? கொல்லல. ராஜா கொல்லல. மாறாக அவருடைய குடும்பங்களை தேவன் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, தலைக்க செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ நம்ம தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பிரியமா நம்ம நடக்கும் போது தேவன் நம்முடைய குடும்பங்களே என்ன செய்ய ஆரம்பிக்குவாரு, தலைக்க செய்ய ஆரம்பிப்பார். இப்போ 1வது அதிகாரம் ஃபுல்லு புரிஞ்சுச்சா? புரிஞ்சிச்சு. நல்லா போய் இனிமே நீங்க என்ன பண்ணுங்க டீட்டெயிலா எத்தனை அதிகாரம் இருக்கோ படிச்சு இந்த 1வது அதிகாரத்துல வந்துட்டு பார்வோன் ராஜா, சரியா? பார்வோன் ஒரு சைடு எழுதிக்கோங்க. பார்வோன் ராஜா எகிப்து தேசம், எகிப்து தேசத்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்க கானானுக்கு பயணம் பண்ணணும், சரிங்களா? இந்த பயணத்துக்கு முன்னாடி வருகிற ஒரு சோதனைகள். ஃபர்ஸ்ட் என்னது, அவங்க அதிகமா வேலை கொடுத்து நெருக்க ஆரம்பிச்சான், சரியா? 2வது என்ன பண்றான், இவங்கள கொல்ல ஆரம்பிக்கணும். கருவிலே இவங்களை என்ன பண்ணணும், கொல்ல ஆரம்பிக்கணும். கொல்றதுலயே ஆண்டவர் அவனுடைய பிளான் என்ன பண்ணிட்டாரு, அதமாக்கி போட்டான். அப்ப 3வதா ஒரு பிளான் கொண்டு வரான். 3வது பிளான் என்னன்னு சொன்னா என்னது, பிறந்த குழந்தைங்களை எல்லாம் கொண்டு போய் எங்க போட்டுட்டா, தண்ணியில போட்டுட்டான். இப்ப இந்த அதிகாரத்துல நீங்க எந்த பிளேஸ்ல உங்களுடைய வேலை என்ன, நீங்க யாரா இருக்கீங்க? சத்தமா சொல்லுங்க. புரிஞ்சுச்சா? இப்ப பார்வோன் ராஜா நீங்க ஒரு அதிகாரத்திலயும் நீங்களும் இருப்பீங்க. பார்வோன் ராஜா இருப்பாரு, பார்வோனுடைய செயல் இருக்கும், இதுல தேவனுடைய செயலும் இருக்கும், தேவன் விடுவிக்கிற விதமும் இருக்கும். எல்லாமே ஒரு அதிகாரத்திலயும் அவியானவர் எனக்கு இதுதான் கற்றுக்கிட்ட பாயிண்டா சொல்லி தர போறாரு, பாயிண்டா எடுக்க வைக்க போறாரு. அப்போ ஒரு அதிகாரத்தையும் நீங்க கிட்டத்தட்ட இந்த 1வது அதிகாரத்தையே கிட்டத்தட்ட ஒரு 10-15 தடவை படிச்சீங்கன்னாக்கா இந்த 1வது அதிகாரத்தை அப்படியே செப்பரேட் பண்ணி நீங்க எழுதி இந்த சைடு ஒரு பெரிய புக்கு வாங்குனீங்கன்னா இந்த சைடு யாத்ராகமத்துக்கு 1வது அதிகாரம் போட்டு யாராருன்னு அங்க இருக்கிற இதுல இருக்கிற கேரக்டரை நீங்க எழுதுனீங்கன்னா இந்த சைடு அந்த கேரக்டர்ல நீங்க யாரா இருக்கிறீங்க, தேவனுடைய பிளான் என்ன, நான் இந்த உலகத்துல என்னவா இருக்கிறேன்றத நீங்க எழுத ஆரம்பிக்கிறீங்க. நான் அடுத்த வாரம் எழுதி கொண்டு வரேன், உங்களுக்கு போடுறேன். நான் அதை நீங்க பாத்தீங்கன்னாக்கா இப்படி நம்ம தேவனுடைய பிள்ளைகள் வேலை செய்யணும்ட்டு என்ன பண்றாரு, ஜனங்களை அவன் எப்படி எழுப்பி விட்டான்னு சொன்னாக்கா தண்ணியில சில பேரை போட்டுருவாங்க, கொண்டு வந்து ஆண் பிள்ளைய பார்த்துருந்தோம் எங்க போட்டுருவாங்க, தண்ணியில போட்டுருவாங்க. சில பேர் குழந்தைய மறைச்சு வைக்கணும்னு சொல்லி விரும்புவாங்க. இந்த எகிப்து தேசத்தினுடைய ஸ்திரீகளுடைய வேலை என்ன தெரியுங்களா, ஒரு குழந்தைய தூக்கிட்டு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீட்டுக்குள்ள போவாங்க. குழந்தைய தூக்கிட்டு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீட்டுக்குள்ள போவாங்க. இப்போ வீட்டுக்குள்ள போய் ஒருவேளை இப்போ யார் வேலை செய்யறாங்கன்னா ராஜா அரண்மனையில இருக்கிற சேவகர்களும் வேலை செய்யறாங்க தேவ ஜனங்களுக்கு விரோதமா, தேசத்தின் அதிகாரங்களும் வேலை செய்யுது, பிளஸ் அந்த தேசத்தின் ஜனங்களே இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இவங்களுடைய கடைசி வசனம் அத்தனை சொல்லுது, ராஜா யாரை எழுப்பி விட்டானா, ஜனங்களை எழுப்பி விட்டானா, தன்னுடைய ஜனங்களை எழுப்பி விட்டாங்க. இப்ப இந்த ஜனங்களுடைய வேலை என்னன்னாக்கா எவ்ரேயருடைய அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீட்டுக்கு போவாங்க, ஒரு குழந்தைய தூக்கிட்டு போனதும் ஒருவேளை அந்த வீட்டுல குழந்தைய ஆண் பிள்ளைய இவங்க மறைச்சு வச்சிருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்க. அதிகாரத்துக்கோ ராஜாக்கோ பயப்பட்டு மறைச்சு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க.
இப்ப இந்த இவங்க தூக்கிட்டு போறாங்களே அந்த குழந்தைய, அவங்க குழந்தைய கிள்ளி விட்டுருவாங்களாம். கிள்ளி விட்டுட்டா இந்த குழந்தை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? அழ ஆரம்பிக்கும். ஒரு குழந்தை அழ ஆரம்பிச்சிச்சுன்னா, ஹாஸ்பிட்டல்ல பாக்குறீங்கல்ல இந்த லேபர் வார்டுல, ஒரு குழந்தை அழ ஆரம்பிச்சிச்சுன்னா எல்லா குழந்தையும் என்ன பண்ணும்? அழ ஆரம்பிச்சிடும். இந்த குழந்தை அழ ஆரம்பிச்சிச்சுன்னா இவங்க வீட்டுல மறைச்சிருக்கிற குழந்தை என்ன ஆயிடும்? அழ ஆரம்பிச்சுன்னா இப்ப நைஸா இவங்க வெளியே போயிட்டு, இத்தனை நம்பர் வீடு, இத்தனை நம்பர் வீட்டுக்குள்ள என்ன நடக்குது? குழந்தை இருக்குது. இத்தனை நம்பர் வீடு, நம்ம தெருவுல காமிச்சு கொடுத்துட்டு போயிட, இத்தனை நம்பர் வீட்டுல நைட் எல்லாம் ப்ரேயர் நடக்குது, அதிகாலையில ப்ரேயர் நடக்குது, போய் என்னன்னு கவனிச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு போறாங்களா? போறது இல்லையா? அந்த வீட்டுக்கு விரோதமா வராங்களா? வர்றது இல்லையா? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? வந்து அந்த வீட்டுல இருக்கிற குழந்தைய கொண்டு போய் அவங்க கண்ணு முன்னாடியே அந்த நதியில போட்டுருவாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா ராஜ்யங்களும் வேலை செய்து, அரசாங்கம் வேலை செய்து, அதிகாரங்கள் வேலை செய்து, அந்த தேசத்தின் ஜனங்களே வேலை செய்யறாங்க. அத்தனை பேர்கள் மத்தியிலையும் அத்தனை பிளான்களையும் தேவன் தவிடுபுடி ஆக்கி போட்டு தம்முடைய ஜனங்களுக்காக தேவன் வேலை செய்ய ஆரம்பிச்சார். அப்ப இந்த பூமியில தேவன் வேலை செய்யணும்னு சொன்னா தேவனுடைய கரத்துல நீங்க ஒரு கருவியா பயன்படணும். இந்த வயசானவங்க எல்லாம் வந்து உட்காந்து நீ என்ன பண்ண போறாங்கன்னு சில பேர் நினைக்குவாங்க. அது வயசானவங்களெல்லாம் உட்காந்து சொல்லி தருது. அந்த வயசானவங்களும் முதியோர் மேல கூட என் ஆவியை ஊற்றுவேன். முதியவங்களுக்கு என்ன வேலைன்னா படுத்துக்குன்னே சொப்பனம் காணணும், வர தரிசனங்களை கண்டு என்ன பண்ணணும்? சொல்லணும். எல்லாத்தையும் ஆண்டவர் உபயோகப்படுத்தணும்னு நினைச்சா அது பிறந்த முதல் குழந்தைய கொண்டு படுக்கையில இருந்து எழுந்திருக்க முடியாத வயசான பாட்டியா இருந்தாலும் சரி, தாத்தாவா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உபயோகப்படுத்த வல்லமை உள்ள தேவனா. ஆண்டவரால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. யாத்ராகம புஸ்தகத்தினுடைய 1 அதிகாரத்தினுடைய சரித்திரம் இது. நெக்ஸ்ட் வீக் நம்ம தொடர்ந்து 2வது அதிகாரத்தை நம்ம பார்க்கலாம். 2வது அதிகாரத்தை நம்ம என்ன பண்ணலாம்?